உலக உடல் உறுப்பு தினத்தை முன்னிட்டு ஓசூர் காவேரி மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. உறுப்பு தானம் செய்வோர் கடவுளுக்கு நிகராக போற்றப்படுகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் நிகழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் செயல்பட்டு வரும் தனியார் காவேரி மருத்துவமனை சார்பில் உலக உடல் உறுப்பு தினத்தை முன்னிட்டு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களின் குடும்பத்தினரை கௌரவிக்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பங்கேற்று தத்ரூபமான விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. தொடர்ந்து உடல் உறுப்பு தானத்தின் அவசியம், தானம் செய்வதற்கான நடைமுறைகள் மற்றும் அதன் மூலம் பல உயிர்களுக்கு கிடைக்கும் மறுவாழ்வு குறித்து மருத்துவர்கள் விரிவாக எடுத்துரைத்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் பேசுகையில், இந்தியாவிலேயே உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. டிரான்சிஸ்டன் அமைப்பின் மூலமாக வெளிப்படையான மற்றும் முறையான வழிகாட்டுதல்களுடன் இதுவரை 7800க்கும் மேற்பட்ட உறுப்புகள் தானமாக பெறப்பட்டிருப்பது தமிழ்நாட்டிற்கு பெருமைக்குரிய விஷயம் என்றார். மேலும் நாம் வாழும் போதும் மறைந்த பிறகும் நமது உறுப்புகள் மற்றவர்களுக்கு புதிய வாழ்வை அளிக்க முடியும். எனவே உறுப்பு தானம் என்பது உயிர் தானம் என்பதை உணர்ந்து அனைவரும் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும். உறுப்பு தானம் செய்வோரின் தியாகத்தை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு செய்யும் நடைமுறை அமலில் உள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து சமீபத்தில் காவேரிப்பட்டினத்தை சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் பெங்களூருவில் உயிரிழந்த போது அவரது குடும்பத்தினர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவரது உறுப்புகளை தானமாக வழங்கி பலருக்கு மறுவாழ்வு கிடைக்க செய்த சம்பவத்தை மாவட்ட ஆட்சியர் நினைவு கூர்ந்தார். உறுப்பு தானம் செய்வோரின் தியாகம் அளிப்பறியது அவர்கள் கடவுளுக்கு நிகராக போற்றப்படுகிறார்கள் என மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்கள் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து உடல் உறுப்பு தானம் செய்ய குடும்பத்தினருக்கும் தானமாக பெறப்பட்ட உறுப்புகள் மூலம் மறுவாழ்வு பெற்றவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் சார் ஆட்சியர் அக்ருத்தி சேத்தி, காவேரி மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் PD அரவிந்தன், மருத்துவர்கள், காவேரி மருத்துவமனை மருத்துவ இயக்குனர் டாக்டர் PD அரவிந்தன், மூத்த மேலாளர் திரு ஜோஸ் வார்கிஷ் ஜாய்த், துணை மருத்துவர் நிர்வாகி டாக்டர் ஸ்ரீராம் ஜெயம் மற்றும் மருத்துவர்கள், பணியாளர்கள், செவிலியார்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்கள் சிறப்புரை. ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். காவேரி மருத்துவமனை சார்பாக உடல் உறுப்புகளை தானம் செய்த அவர்களின் குடும்பத்தினை கௌரவிக்கும் முறையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மேலும் மக்களை உடல் உறுப்புகள் தானம் செய்வதற்கு ஊக்குவிப்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உடல் உறுப்புகள் தானம் அப்படின்றதுல இந்தியாவிலே முன்னோடியா இருக்கு. நம்ம இந்த வேர்ல்டு இந்த ஆர்கன் டொனேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை பரவலாக பேசுறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் டிரான்ஸ்ட்ரான் அப்படின்ற ஒரு உறுப்பு தானத்துக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு தெளிவான கைட்லைன்ஸ் உருவாக்கி இதுல எந்த விதமான மால் பிராக்டிஸும் இல்லாத மாதிரி ஒரு தெளிவான வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று வச்சு அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல எலிஜிபிள் டோனர்ஸ் மட்டும்தான் வரணும், அந்த லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெல் டிஃபைன்டு சிஸ்டம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சில தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 7800 உறுப்புகள் தமிழ்நாட்டில் தானமாக பெறப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றது உண்மையிலேயே நமக்கு மிக பெருமையான ஒரு விஷயம். இதுல இருக்கும்போதே நம்ம மருத்துவ விதிகளுக்கு உட்பட்டு கிட்னி, பார்ட் ஆஃப் த லிவர் இதெல்லாம் நம்ம தானம் பண்ணலாம். பட் நம்மளுடைய இறப்புக்கு அப்புறமும் நம்மளுடைய இதயம் துடித்துக் கொண்டிருக்கலாம், நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய லங்ஸ் சுவாசித்துக் கொண்டிருக்கலாம், நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் இன்னொருத்தருக்கு ஒரு உயிரா இருக்கலாம். அதனால உறுப்பு தானம் அப்படின்றது உயிர் தானம். அதை எல்லாரும் மனதில் கொண்டு கண்டிப்பான முறையில் நம்ம ஒரு ஆர்கன் டோனரா இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம ஒரு பாடி டோனரா இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்மளோட ரிலேட்டிவ்ஸுமே நம்ம ஒரு ஆர்கன் டோனரா பாடி டோனரா ஆக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசு ஆர்கன் டோனர்ஸை கௌரவிக்கும் வகையில் அவர்களுடைய இறுதி சடங்கு போது அரசு மரியாதை செலுத்துவதற்கான நடைமுறைகளையும் வகுத்து அதுவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஆர்கன் டோனர் இதுல ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்ல. உதாரணத்துக்கு கடைசியா நம்மளுடைய காவேரிப்பட்டினத்தை சார்ந்த ஒரு பத்திரிகை நண்பர் ஒருத்தர் உயிரிழந்தது பெங்களூர்ல.
அங்கே பெங்களூரில் நாங்கள் ஆர்கன்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் நான் உயிரிழந்தாலும் என்னுடைய உயிரிழந்தாலும் அவருடைய உறுப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பயன்படும் அப்படின்றதுக்காக அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவரும் இணைந்து இங்கே வந்து நம்மளுடைய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் வந்து அவர்களுடைய உறுப்புகளை வந்து தானம் கொடுத்தார்கள். அவருக்கு வந்து அந்த நல்ல ஆத்மாவிற்கும் அந்த நல்ல ஆத்மாவின் குடும்பத்திற்கும் இந்த தருணத்தில் என்னுடைய மரியாதைகளையும் அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன் டொனேஷனுக்கு பின்னாடியும் வந்து பல நெகிழ்ச்சியான கதைகள் இருக்கின்றன. இந்த ஒரு ஆர்கன் டொனேஷன்ன்றது ஒரு நபருடைய ஆர்கன் டொனேஷன்ன்றது பல்வேறு குழந்தைகளை, பெரியவர்களை, சிறார்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வாக இருக்கிறது. அவர்கள் இந்த பூமியில் வந்து தொடர்ந்து இயங்குவதற்கு உண்டான வாய்ப்பை வந்து கொடுக்கிறது. அதனால வந்து ஒரு கடவுளுக்கு நிகராக இந்த ஆர்கன் டொனேட் செய்பவர்கள் வந்து போற்றப்படுகிறார்கள். அதனால இந்த தருணத்தில் நாம் அனைவரும் மேலும் தமிழ்நாட்டில் வந்து இயன்றவரை இந்த உறுப்பு தானம் என்பதை வந்து இன்னும் அதிகமாக செய்வோம் என்பதை ஒரு உறுதி கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த காவேரி மருத்துவமனைக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.